வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் வந்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, எந்தெந்த பொருளை வச்சு மார்க்கெட் பண்ணுறாங்க, யார் யாரை வச்சுலாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ். ஸோ கூட்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, சர்வீசஸ் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க, பிளேசஸ் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் பர்சன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், ஆர்கனைசேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், ஐடியாஸ். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஸோ கூட்ஸ் வச்சு சொன்னேன் இல்லையா, அந்த கூட்ஸ் வச்சு என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அவங்க எதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, கூட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ டெலிவிஷன் செட்ஸ் வச்சு, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வச்சு, மிஷினரிஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா கூட இருக்கலாம், இல்லை தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கலாம். பட் பார்த்துக்கோங்க, கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து மார்க்கெட்டிங் வந்து இந்த விஷயத்த கூட்ஸை வச்சு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் குட் கன்ஸ்டியூட் த பல்க் ஆஃப் மோஸ்ட் கண்ட்ரீஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ். ஸோ நிறைய கண்ட்ரீஸோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் மார்க்கெட்டிங் இஸ் குட்ஸ். ஸோ கூட்ஸ் தான் மேஜர் கான்ட்ரிபியூஷன், மேஜர் ப்ரொடக்ஷன், மேஜர் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் சார்ந்த ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்கும். பொருள் சார்ந்த விஷயத்துக்கு தான் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே மெயின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ சர்வீசஸ் இன்க்ளூட்ஸ் ஒர்க் ஆஃப் ஏர்லைன்ஸ் இது பண்ணுறது, டிக்கெட்டிங் இது பண்ணுறது, ரெண்டல் ஃபார்ம்ஸில் இதை ரன் பண்ணுறது, ஹோட்டல்ஸில் வந்து நம்ம சர்வீசஸ் பார்க்க முடியுது, ப்ரொஃபஷனல்ஸ் சச்சஸ் லாயர்ஸ், பேங்கர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், டாக்டர்ஸ், ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ். ஸோ என்ன மாதிரி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி கூட நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஏர்லைன்ஸ் வந்து எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிக்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நீங்கள் பார்க்கலாம். ஜிமெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸோட விலையெல்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து 2 டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டைமில் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து இந்த ஆஃபரை வந்து கிராப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு வகையான மார்க்கெட்டிங். ஸோ கார் ரெண்டல் ஃபார்ம்ஸ். ஸோ வந்து நிறைய இப்போலாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்காகவே, ஹோட்டல்ஸ்க்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோயோ ஹோட்டல் ஷோ, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது பண்ணிகிட்டு இருக்காங்க. லாயர்ஸ் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க, பேங்கர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், என்ன மாதிரி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பீப்புள்ஸ், நிறைய கம்பெனிஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்குன்றது தான் நான் சொல்ல வரேன். ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்சஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீ என்ன வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க, அட்வென்ச்சர்ஸ் அதிகமாக லைக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் இதை பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து இப்போ நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஸ்கை டைவிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கை டைவிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு அந்த விஷயம் தான் தெரியும், எப்படி அந்த பர்டிகுலர் இடத்துக்கு அவங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான மார்க்கெட்டிங் டீம் வந்து அதுக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், இஃப் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்கை டைவிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை கொண்டு போய் சேர்க்குற ஒரு மேஜர் ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. கிளைம்பிங் மவுண்டன் எவரெஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த திங்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் மார்க்கெட்டிங். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அது மார்க்கெட்டிங் மூலமாக தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே இப்போ யூடியூப்ல என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு வகையான மார்க்கெட்டிங் தான். ஸோ யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் வந்து மார்க்கெட்டர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு, என்னோட இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொண்டு போய் வந்து உங்ககிட்ட சேர்க்குது. ஸோ தட் இஸ் கால்ட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் இஸ் எவ்ரிவேர், மார்க்கெட்டிங் தாங்க எல்லாமே. ஸோ அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் மெயின் பண்ணுது. ஸோ அண்ட் 5th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ். என்ன ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஈவெண்ட்ஸ் எப்படி வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க? கிரிக்கெட் வேர்ல்டு கப், ஐபிஎல் எடுத்துக்கோங்க, வேர்ல்டு கப் எடுத்துக்கோங்க, ஃபிஃபா வேர்ல்டு கப் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே டிவியில் வந்து விளம்பரப்படுத்தலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம் தான் ரொம்பவே தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்பான்சர்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி வந்து ப்ரமோஷன்ஸ் போயிட்டு இருக்கும், மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ். ஸோ பர்சன்றது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இட்ஸ் கால் செலிபிரிட்டி மார்க்கெட்டிங். ஸோ செலிபிரிட்டியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளை விற்பாங்க, ஒரு ஈவெண்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் வெரி வெல் வர்ஸ், எப்படி சொல்கிறது, ரொம்ப சூப்பரான ஒரு மார்க்கெட்டிங்கில். இது வந்து நான் ஒரு வகை எப்படி சொல்லுவேன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கூட நான் சொல்லலாம். இதை எப்படி சொல்கிறது, பிராண்டை வந்து என்டோஸ் பண்ணுவாங்க சில. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய விராட் கோலியாக இருக்கலாம், எஸ்ஆர்கே, சச்சின் டெண்டுல்கர், எம்எஸ் தோனி, எல்லாம் நிறைய பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடராக இருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்டு, அவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம கேட்குறோம், நம்ம கேட்டு அந்த ப்ராடக்ட்டை போய் நம்ம வாங்குறோம். இட்ஸ் ஆல். இது எப்படி எல்லாம் ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மூலமாக தான் ரீச் ஆகிட்டு இருக்கு.
ஸோ பிளேசஸ் வச்சு நிறைய பேர் ப்ரமோஷன்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மகாபலிபுரம் இருக்குது அப்படின்னா அந்த மகாபலிபுரத்தை வந்து ஒருத்தர் ப்ரமோட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரமோட் ஆகிட்டு இருக்கும். சேம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சன் வந்து குஜராத் டூரிசம் பற்றின வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து அந்த குஜராத் டூரிசம் வந்து நான் ப்ரமோட் பண்ணுறேன், குஜராத்துக்கு வாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. அமீர் கான் வந்து இந்தியன் டூரிசம், இந்தியாவில் இருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய சுற்றி பார்க்குற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காமிச்சு அதை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ பிளேசஸ் வச்சு நம்ம ப்ரமோஷன்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், வேணும் இந்தியாவில் மட்டும்தான் கேட்டீங்கன்னா சுவிட்சர்லாண்டே எடுத்துக்கோங்களேன். சுவிட்சர்லாண்டு, மால்தீவ்ஸு இதெல்லாம் எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த பிளேசஸில் இருக்கிற நல்ல விஷயங்கள், ரொம்ப சூப்பரான விஷயங்கள் என்னென்னு சொல்லி ஹைலைட் பண்ணி அந்த பிளேஸை வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க இல்லையா, அது யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ லேண்டு விற்கிறது சொல்லவே தேவையில்லை. ரியல் எஸ்டேட் பீப்புளை வந்து இன்னும் நிறைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டர்ஸ் தான். ஸோ இப்போ ப்ரெசென்ட் டைமில் அதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லவே தேவையில்லை. நிறைய இடத்துல வந்து நிறைய கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட்டிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் மட்டும் கிடையாது. ஃபினான்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கான்குவர் பண்ணுது எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ ஆர்கனைசேஷனுக்கு சொல்லணுமா, கண்டிப்பாக ஆர்கனைசேஷனுக்கு மார்க்கெட்டிங் கண்டிப்பாக தேவை. ஸோ எந்த வகையில் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வந்து மேபி ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸ், இல்லை வந்து உங்களோட வந்து சர்வீஸ் ரிலேட்டட் பிஸ்னஸாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சுற்றி சென்டர் பாயிண்ட் வந்து மோனோபோலி மாதிரி வந்து எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் வந்து நிற்கும். ஏன்னா உங்கள் ப்ராடக்ட் வெளியில் போகணும், நிறைய பேர் வாங்கணும், விற்கணும், இல்லை உங்கள் சர்வீசஸ் வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து பண்ண வைக்கணும், தெரிய வைக்க நினைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட மார்க்கெட்டிங் தேவை. இது வந்து உங்களோட வந்து வெறும் ப்ராஃபிட் எப்படி சொல்கிறது, ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக மட்டும் இல்லாமல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாகவே இருந்தாலும் கூட அதுக்கும் ஒரு வகையான மார்க்கெட்டிங் கண்டிப்பாக தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம், நான் ப்ராஃபிட்டில் வந்து யூனிவர்சிட்டிஸ் வராது, ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் தான் வந்து யூனிவர்சிட்டிஸ் வரும். ஸோ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் யூனிவர்சிட்டிஸ், மியூசியம்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து மார்க்கெட்டிங்கோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்டிங்னால மட்டும்தான் இத்தனை விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கும் வந்து மார்க்கெட்டிங் கண்டிப்பாக தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிவி சேனல்ஸ் நிறைய பார்க்குறோம். ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணிங்கன்னா அந்த குழந்தையோட உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரஸ்ட்டுக்கு, நிறைய அனாத விடுதிகளுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து ரொம்பவே பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டிங் இஸ் எவ்ரிவேர், அதை நான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ப்ரெசென்ட் டைமில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்ரி திங். ஸோ இரும்புத்திரை படத்தில் நம்ம சொன்ன மாதிரி தான், இரும்புத்திரையில் பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பாங்க, இன்ஃபர்மேஷனை வச்சு அவன் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிப்பான். ஸோ இன்ஃபர்மேஷன் இப்போ ப்ரெசென்ட் டைமில் ரொம்ப 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 வேல்யூபிளாக இருக்குது. அது நிறைய பேர் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் எடுத்து அதை விற்று பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு அது தெரியாது, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இங்கே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர், என்சைக்ளோபீடியாஸ், ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து கண்டிப்பாக ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுங்க. ஒரு சின்ன ரோல் கிடையாது, மேஜர் ரோல். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இஸ் த கீ ஃபேக்டர் ஃபார் எவ்ரிதிங். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி ஐடியாஸ். ஸோ ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியில் சொல்லியிருப்பாங்க, ஒரு ஐடியா வந்து நீ குப்பை தொட்டியில் போடு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாஸை வச்சு தாங்க மார்க்கெட்டிங்கே நடக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஐடியாஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கெட்டிங்கும் ஷைன் ஆகும். அட் த சேம் டைம் ஐடியாஸை விற்கவும் செய்கிறாங்க நிறைய பேர். ஸோ நான் எப்படி சொல்கிறது, லைக் ஐடியாஸை வந்து பொருளாக்கி விற்கிறாங்க, அது ஒன்று. ஐடியா வந்து பொருளாக மட்டும் இல்லாமல் சர்வீசஸாகவும் வச்சு விற்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷனாக வந்து அங்கே மார்க்கெட்டிங்கை தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ அதுதான் மீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க மார்க்கெட்டர்ஸ் அப்படின்றத நான் சொல்ல வந்தேன். ஸோ நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுக்கு இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கிளியராக இல்லை, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், திருப்பி ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்கும், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் டு கிரிட்டிசிசம். ஸோ நீங்கள் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக எனக்கு வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா மேலே மெருகேற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐ வில் டேக் தட் கிரிட்டிசிசம். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.